வணக்கம் மக்களே, இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஆடுகளுக்கு நோய் மேலாண்மைன்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் பிரில்லியன்ட் ஜோக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பண்ணையில் பார்த்திங்க அப்படின்னா 5 தாயாடுகள் இருக்குது, அது போட்ட 7 குட்டிகள் இருக்குது. இந்த மொத்தமாக இருக்கிற உருப்படிகளுக்கு நம்ம நோய் மேலாண்மைன்னு சொல்லிட்டு முதல் விஷயமா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பூச்சி மருந்துகள் கொடுப்போங்க. இந்த பூச்சி மருந்துகள் எதுக்காக நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஆடுகள் வந்து மேய்ச்சலுக்கு போயிட்டுருக்கு. மேய்ச்சலில் போயிட்டுருக்கனால அந்த பூச்சி புழுகள்லாம் வந்து அது அந்த புல் மேலே வந்து முட்டை வச்சுட்டு போயிருக்கும். அந்த முட்டைகளை வந்து அந்த புல்லோடு சேர்த்து இந்த ஆடுகள் சாப்பிடும் பொழுது ஆடோட வயிற்றுக்குள்ளே அந்த புழுகளும் அந்த முட்டைகளும் உள்ளே போயிடும். அப்படி உள்ளே போகிறதுனால என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆடு சாப்பிட்ற தீவனத்துலேருந்து வர சத்துக்கள் ஃபுல்லாகவே அது உறிஞ்சிக்கிட்டு அது உள்ள வயிற்றுக்குள்ளே வளர்ந்துட்டு இருக்கும், குடலில் வளர்ந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடு வந்து தேரவே தராது. என்ன தான் நம்ம வந்து நல்ல தீவனமாகவே கொடுத்தாலும் ஆடுகள் வெயிட் கெயினே இருக்காது. அதே சமயத்தில் ஒரு சில ஆடுகள்லாம் ரத்தமே இல்லாமல் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூச்சி மருந்துகள் கொடுக்குறோங்க. இந்த பூச்சி மருந்துகள் சொல்லிட்டு நம்ம பண்ணையில் என்னென்ன மருந்துகள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அல்ஃபண்டசோல் அப்படிங்கிற ஒரு மருந்து கொடுக்குறோம். அதே மாதிரி ஃபென்மெண்டசோல் அப்படிங்கிற ஒரு மருந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோங்க. இந்த அல்ஃபண்டசோல் எப்போ கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆடு வந்து செனையால் போகிற காலத்தில் வந்து இந்த மருந்துகள் கொடுப்போம். இந்த மருந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற அளவு வந்து இந்த பாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போட்டிருப்பாங்க. ஆட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும், மாட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும், அதே மாதிரி நாய்க்கு எவ்வளோ கொடுக்கணும், அதே மாதிரி கோழிகளுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை பார்த்து நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்த விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஃபென்மெண்டசோல் வந்து எப்போ கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆடுகள் செனையாக இருக்கும் பொழுது இது கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம டாக்டர் ரெஃபர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த மருந்துகளை வந்து கொடுத்துட்ருக்கோங்க. சரிங்களா? இதோட அளவுமே வந்து இந்த பாட்டிலோட பின்னாடியே போட்டிருப்பாங்க. ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதிலே கொடுத்துருப்பாங்க. சரி, அதுக்கு அடுத்த விஷயமா இப்போ நம்ம பூச்சி மருந்து கொடுத்து அடுத்த 2 நாளைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து லிவர் டானிக் வந்து கொடுப்பாங்க. லிவர் டானிக்கும் இதோட அளவுமே கொடுத்துருப்பாங்க. ஆடுகளுக்கு எவ்வளோ கொடுக்கணும், மாடுகளுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா அளவுகளும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேசிஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து பூச்சி மருந்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து 2 நாள் வந்து நம்ம தொடர்ந்து லிவர் டானிக் கொடுப்போம். அப்போ வந்து ஓரளவுக்கு வந்து லிவர் பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோங்க. நம்ம பூச்சி மருந்துகள் எப்போ இருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சின்ன குட்டிகளுக்கு வந்து 30 நாள்லேருந்து கொடுப்போம். ஆடுகளுக்கு வந்து மேய்ச்சலுக்கு போகிறதுனால 35லேருந்து 40 நாளுக்கு ஒருக்கா நம்ம வந்து இந்த பூச்சி மருந்துலேருந்து கொடுத்துட்ருக்கோங்க. அதே மாதிரி மருந்துகள் வந்து நம்ம மாற்றி தான் கொடுப்போம். ஒரு மாதம் வந்து அல்ஃபண்டசோல் கொடுத்தோம் அப்படின்னா, இன்னொரு மாதம் வந்து ஃபென்மெண்டசோல் கொடுப்போம். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த பூச்சி மருந்து வந்து ஒழுங்காக வேலை செய்யும். இல்லைன்னா வந்து இந்த ஆடு வயிற்றில் இருக்கிற அந்த குடல் புழுக்கும் சரி, இல்லை வயிற்றில் இருக்க புழுக்கும் சரி, அது அப்படியே பழக்கப்பட்டு போகிறதுனால என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மருந்துகள் வந்து சரியாக வேலை செய்யாமல் போய்டும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மாதம் வந்து அல்ஃபண்டசோல் கொடுத்தோம் அப்படின்னா இன்னொரு மாதம் வந்து ஃபென்மெண்டசோல் கொடுப்போங்க. சரிங்களா? இதுதான் நம்ம வந்து பூச்சி மருந்துகளுக்காக நம்ம செய்கிற செலவுகள், செய்கிற வேலைகள். ஒரு சிலர் வந்து ஐவர்மெக்டின் கொடுப்பாங்க, நம்ம பண்ணையில் வந்து அது கொடுக்கறது இல்லைங்க. இது வரைக்கும் நம்ம வந்து பூச்சி மருந்து கொடுக்கறத பற்றி பார்த்துருந்தோம். இது நிறைய பண்ணைகள் வந்து நீங்களும் பண்ணியிருப்பீங்க. நம்ம பண்ணையில் வந்து எப்போ தடுப்பூசி போட ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய கதைனே சொல்லலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடுகளை வந்து எந்த மருந்துகளும் கொடுக்கக்கூடாது, எந்த தடுப்பூசியும் போகக்கூடாது, இயற்கையான முறையில் நம்ம வந்து வளர்த்தணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நம்ம வந்து ஆடுகளை வந்து வளர்த்திட்டு இருந்தோம். 2018 வரைக்குமே இது சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. 2018க்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வருஷத்துக்கு 2லேருந்து 3 ஆடுகள் வந்து இறந்துட்டு இருந்தது. அதுக்கான காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்கும், நல்லாவே தீனி சாப்பிட்டுருக்கும், திடீர்னு கீழே பார்த்து துள்ளும், அப்படி கழியும், அப்படி இறந்துடும். இப்படியே 2 வருஷம் வந்து இறந்துக்கிட்டே இருந்தது. ஊரில் இருக்கீங்களா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்படி வருஷத்துக்கு 2லேருந்து 3 ஆடு செத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து ஒரு கிடா விருது போட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து நடக்காமல் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, 2020 நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டாக்டர் போய் ரெஃபர் பண்ணி கேட்ட பொழுது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து துள்ளுமாறி நோய்ங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, துள்ளுமாறி நோய்னா என்ன, எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆடு வந்து நல்லாவே இருக்குங்க, திடீர்னு வந்து கீழே பார்த்து துள்ளும், அதே சமயத்தில் வந்து கழியும், அப்படியே இறந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆடு வந்து பனி பெஞ்சிருக்கிற நுனிப்புல்ல வந்து பனி தண்ணி ஒட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி வேலைகளில் நம்ம வந்து ஆடு மேய்ச்சோம்னா இது மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மழை பெஞ்சு கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணி வந்து புல்லு மேல் நிற்கும் பொழுது ஆடுகள் போய் அந்த வயலில் போய் மேய்ஞ்சி சாப்பிட்டுச்சு அப்படின்னா இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது மாதிரி நேரங்களில் நீங்கள் வந்து ஆடுகள் மேய்க்காமல் வெயில் இருக்க வேலைகளில் நல்லா வெயில் அடித்து அந்த புல்லு பனித்தண்ணிலாம் காஞ்சதுக்கு அப்புறமா ஆடு மேய்ச்சிங் அப்படின்னா இந்த பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம 2021 வரைக்குமே நம்ம வந்து எந்த தடுப்பூசியும் போடல. சரி, இது மாதிரி நம்ம வந்து நல்லா வெயில் வந்ததுக்கப்புறம் மேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். சரி, அந்த வருஷமும் வந்து 2 ஆடு வந்து இறந்துச்சு. சரி, இதுக்கு மேலே நம்ம வந்து விட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ண வந்து லாஸ்ட்லேயே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தடுப்பூசி போட ஆரம்பிச்சோங்க. இதுக்கு வந்து என்ன தடுப்பூசி போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஈட்டின்னு சொல்லுவாங்க, என்ட்ரோடாக்சிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அந்த தடுப்பூசி வந்து மெடிக்கல்லே கிடைக்கும். டாக்டர் கூப்பிட்டு வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா கூட டாக்டர் கூட வாங்கிட்டு வந்து உங்களுக்கு அந்த தடுப்பூசி வந்து போட்டுருவாங்க. இப்போ உங்கள் ஒரு பண்ணையில் வந்து கம்மியாக தான் ஆடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாக்டர்கிட்ட வந்து இந்த மாதிரி நாங்கள் வேக்சின் வாங்கி கொடுத்துருங்க, நீங்கள் வந்து எங்கள் ஆடுகளுக்கு வந்து போட்டு விட்ருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து நமக்கு வந்து போட்டு விட்ருவாங்க. போட்டு விட்டிங்க அப்படின்னா இந்த நோயிலேருந்து நம்ம வந்து மேக்ஸிமம்
நம்ம ஆடுகள் வந்து இறப்பு வந்து தவிர்க்கலாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிபிஆர் தடுப்பூசி எப்போ போட ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம நிறைய டாக்டர் நம்ம ரெஃபர் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் ஊரில் என்ன டிசீஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தடுப்பூசிகள் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈடி வந்துச்சு, ஈடிக்கான தடுப்பூசி நம்ம வந்து போட்டோம். சரி, பிபிஆர் வந்து வந்த வரைக்கும் எங்கள் ஊருக்கு வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போடவே இல்லை. 2021 வரைக்குமே 2021 22 வரைக்குமே நாங்கள் வந்து போடல. ஆனால் 22 கடைசி அக்டோபர் மாதம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த மாதம் வந்து நம்ம ஊரில் வந்து சரியான மழை, ஏரியெல்லாம் வந்து கடை புரண்டு போயிட்டே இருந்தது. அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏதோ ஒரு ஊரில் வந்து அந்த திருமணி முத்தார் ஏரியில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு ஆட்டுக்கு வந்து பிபிஆர் வந்து அந்த ஆடு செத்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து ஆற்றுல போட்டாங்க. எங்கள் ஊரில் வந்து ஏரி பக்கம் போய் மேய்ச்சலுக்கு போகிற ஆடுகள் போயிட்டு அந்த பக்கம் அந்த ஏரியில் வர அந்த ஆற்று தண்ணியை குடிச்ச உடனேயும் அந்த ஆடுகளுக்கு அடுத்த ஒரு 14 நாளுக்குள்ளே வந்து அந்த ஆடுகளுக்கு வந்து பிபிஆரோட சிம்டம்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிச்சது. நம்ம போய் பார்த்துருந்தோம். நம்ம பார்த்த பொழுது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது பிபிஆர் மாதிரி தான் இருக்குது, தனியாக வச்சுருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி இருந்த பொழுது ஆனால் அது வந்து ஒரு ஆட்டுக்கு மட்டும்தான் ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து மற்ற ஆடுகளில் எந்த சிம்டம்ஸுமே தெரியல. ஸோ இது இருக்காது, வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், ஏதாவது காய்ச்சல்னால வாயிலெலாம் புண்ணு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். சரி, அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆடுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்க எல்லா ஆடுகளும் வந்துச்சு, நம்ம பக்கத்தில் இருக்க எல்லா பண்ணைகளும் வந்துச்சு. சரி, இதுக்கு மேலே நம்ம விட்டோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வந்து தடுப்பூசி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து தடுப்பூசி வந்து டாக்டர் கூட்டு வந்து போட்டோங்க. இதுக்கு போட்டதுக்கான காரணம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று பொழைச்சா பொழைக்கட்டும், இல்லை போனால் போகட்டும், அந்த ஒரு மைண்ட் செட் தான். ஏன்னா தடுப்பூசி போட்டு பொழைக்கிற ஆடு இருக்குது, இல்லை சாகர ஆடு இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் என்ன பண்ணிட்டோம், சரி பக்கத்துலலாம் ஸ்ப்ரெட் ஆகுது, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு முயற்சியை நம்ம வந்து தடுப்பூசி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க. போட்டபோது சின்ன குட்டிகளுக்கு வந்து 3 மாதம் இல்லை 4 மாதம் கழிச்சு தான் நம்ம வந்து போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் சின்ன குட்டிகள் நம்ம போடல, ஆடுகளுக்கு மட்டும் தான் நம்ம வந்து தடுப்பூசிகள் வந்து போட்டிருந்தோம். அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எல்லா ஊருக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பண்ணைகளையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு கடைசியாக நம்ம பண்ணைக்கு வந்த பொழுது குட்டிகளை தான் முதல்ல தாக்குச்சு. குட்டிகளை தாக்கும் பொழுது அதுக்கு நாங்கள் வந்து வைத்தியம் பண்ணதுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். என்ன பண்ணோன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னையும் டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த மாத்திரை மருந்தெல்லாம் ஊற்றிட்டு ORS தண்ணி ஊற்றணும். ஏன்னா பிபிஆர் வந்துச்சு அப்படின்னா இந்த எவரெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே மைதா மாவை வந்து தண்ணியில் கரைச்சி இந்த எவரில் ஆக்கி வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நாக்குலேருந்து அதோட ஆசனவாய் வரைக்குமே குடலெல்லாம் புண்ணாக இருக்கும். அதே சமயத்தில் கண்ணில் பார்த்திங்கன்னா பூளை வடியும், மூக்கை வந்து சளி ஒழுகும், இது எல்லாமே இருக்கும். ஆடு வந்து கழியும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சிம்டம்ஸாக தெரியுங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கழிச்சதெல்லாம் இருந்ததுன்னா ORS தண்ணி கொடுத்தாகணும். அதே மாதிரி அது வந்து இனிப்பாக கொடுத்துட்டு அப்படின்னா அது சளி ஏற்கனவே இருக்கனால அது வந்து பாதிப்பு உண்டு பண்ணும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு டாக்டர் என்ன மருந்து கொடுக்குறாங்களோ அதெல்லாம் காலையிலையும் சாயந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7 நாள் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அது ரெக்கவர் ஆச்சு. அப்படி நம்ம வந்து தொடர்ந்து பண்ணியுமே கூட அதை நம்ம வந்து ரெக்கவர் பண்ண முடியல. 2 ஆடுக்குட்டி வந்து இறந்துருச்சு. ஃபுல்லாக உடம்புல வந்து டெம்பரேச்சர் இல்லாமல் வந்து இறந்துச்சுங்க. இது மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து நம்ம செஞ்சுமே கூட கடைசியில் 2 குட்டிகள் நம்மளால் காப்பாற்ற முடியலைங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, தடுப்பூசியோட அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. முன்ன மாதிரி காலங்கள் மாதிரி இப்போ நம்ம இருக்க காலத்தில் வந்து ஆடுகள் தடுப்பூசி போடாமல் வளர்த்த முடியாது, அதுவும் ஊருக்குள்ளே இருந்துகிட்டு வளர்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ஸோ அப்போ இருந்து நம்ம வந்து தடுப்பூசி போட ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ இந்த தடுப்பூசி போடும் பொழுது நம்ம வந்து 2 சொல்லியிருந்தோம். முன்னாடி ஈடி சொல்லியிருந்தோம், பிபிஆர் சொல்லியிருந்தோம். இந்த ஈடி பார்த்திங்க அப்படின்னா குட்டிகள் 3 மாதத்துலேருந்து நம்ம வந்து போடலாம். அதே மாதிரி பிபிஆர் பார்த்திங்கன்னா குட்டிக்கு வந்து 4 மாதம் ஆயிருந்தால் தான் நம்ம வந்து போட முடியுங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தடுப்பூசிகள்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்க கால்நடை மருத்துவர்கிட்ட போயிட்டு கேட்டு அணுகிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, எந்த வழிமுறை சொல்கிறாங்க, எந்த மாதத்தில் போட சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதத்தில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சேஃபாக இருக்கும். ஒரு சில டாக்டர் வந்து என்னால் போட முடியாதுங்க, ஏன்னா 4 ஆட்டுக்கு 5 ஆட்டுக்குலாம் என்னால் வந்து போட முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் தடுப்பூசி வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஆட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அமௌண்ட் கொடுத்து கூட நீங்கள் வந்து தடுப்பூசி வந்து போட்டுக்கலாங்க. அப்படி போடும்பொழுது எல்லா டாக்டருமே வந்து உங்களுக்கு வந்து பண்ணி தருவாங்க. இப்போ உங்கள் ஆட்டுக்கு மட்டுமே அவங்க தடுப்பூசி வாங்கிட்டு வந்துட்டு அவங்க ஒரு 5 ஆட்டுக்கு வந்து ஒரு 400 500 செலவு பண்ணி வாங்கிட்டு வந்து போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து போகிற பெட்ரோல் செலவு கூட ஆகாது. அப்படிங்கிறனால தான் நிறைய டாக்டர் வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நாங்கள் தடுப்பூசியை வாங்கி தந்துடுறோங்க, நீங்கள் வந்து நம்ம ஒரு ஆட்டுக்கு போடுறீங்கன்னா இது இவ்வளோ ரேட்டுன்னு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அவங்க வந்து கண்டிப்பாக வந்து போட்டுருக்காங்க. இப்போ நான் முன்னாடி சொன்ன இந்த 2 தடுப்பூசி தான் நம்ம பண்ணையில் வந்து போட்டுருக்கோம். ஒரு சில பெரிய பண்ணைகளில் என்ன போடுறாங்கன்னு சொல்லுவாங்க, FMDன்னு ஒரு தடுப்பூசி போடுறாங்க. அதாவது ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் சொல்லுவாங்க, கோமாரி. அந்த கோமாரி நோய்க்கான தடுப்பூசியை வந்து போட்டுட்ருக்காங்க. இந்த கோமாரி நோய் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆடுகள் வந்து இறக்காதுங்க. ஆனால் வந்து அதோட என்ன சொல்கிறது, எக்கனாமிக்கலாக வந்து வீக்கெண்ட் பண்ணோம். ஆடு வந்து செனை பிடிக்காமல் போகிறது, ஆடு வந்து இழைச்சி போகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பண்ணோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படிங்கிறதுனால வாயில் புண்ணு இருக்கும், நாக்கெல்லாம் புண்ணு இருக்கும். அதே மாதிரி அந்த ஹூஃப்னு சொல்லுவோம்ல, ஆட்டுக்கு 2 காலுக்கு நடுவில் வந்து அந்த ஹிஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து புண்ணு வரும். ஸோ இதெல்லாம் தான் அதை வச்சு நம்ம வந்து கோமாரி வந்து கண்டுபிடிச்சிக்கலாங்க.
இது வந்து வந்துருச்சு அப்படின்னா உங்கள் பண்ணையில் இருக்க உங்கள் மாட்டுக்கு வந்துருச்சுன்னா கூட உங்கள் ஆட்டுக்குட்டிகளுக்கு வந்து பால் கொடுத்துட்ருக்கீங்கன்னா கூட மாட்டுப்பாலை எடுத்து நல்லா கூட காய வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆற வச்சு தான் நம்ம வந்து ஆடுகளுக்கு வந்து கொடுக்கணும். ஒருவேளை உங்கள் ஆடுகளுக்கு வந்துருச்சு குட்டிகளுக்கு இன்னும் வரல அப்படிங்கிற பொழுது அந்த ஆடுகிட்ட இருந்து அந்த குட்டி போய் பால் குடிக்க விடக்கூடாது. ஏன்னா அந்த பால் குடிக்கும் பொழுது சடனாக ஒரு ஷாக்கு மாதிரி வந்து அந்த குட்டிகள் வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயமும் நம்ம பண்ணையில் நடந்ததுங்க. ஏன்னா ஒரு வருஷம் வந்து கோமாரி வந்து பீக்காக எல்லா ஊர்லேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தது. அந்த வேலைகள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஆடுகளுக்கு வந்து கோமாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குட்டியை வந்து பால் குடிக்க விடல. நம்ம மாடுகளுக்கும் கோமாரி இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பால் சொசைட்டியில் போயிட்டு நம்ம வந்து பால் வாங்கியிருந்தோம். இந்த மாட்டுக்கெல்லாம் கோமாரி இருக்குங்க, உங்கள் கோமாரி இல்லாத மாட்டு பாலாக இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டிருந்தோம். அப்போ வந்து நம்ம கேட்டபோது வாங்கிட்டு வந்த பால் சரி கோமாரி இல்லாத மாடு பால் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆட்டுக்குடி அப்படியே கொடுத்துட்டோம். ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா அந்த மாட்டுக்கும் வந்து கோமாரி வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருந்திருக்கு, அவங்களுக்கும் அது தெரியல. அதுக்கப்புறம் நம்ம கொடுத்ததும் என்னாச்சு அப்படி பார்த்தா ஒரு ஷாக்கு மாதிரி வந்து திடீர்னு 5 குட்டி இருந்தது. 5 குட்டி அழகாக இருந்தது. அந்த 5 குட்டியில் 2 குட்டி வந்து இறந்துருச்சு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது. சரி டாக்டர்லாம் விசாரிச்ச போது அவங்க சொன்னாங்க பால் வந்து காய வச்சு கொடுத்துருந்தா உங்களுக்கு இந்த பிரச்சனையும் வந்திருக்காதுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி கோமாரியாலையும் ஒரு சில இழப்புகள் வந்துக்கிட்டு தான் இருக்குங்க. ஆனால் நம்ம பண்ணையில் வந்து தொடர்ந்து வந்து மாடுகளுக்கு வந்து கோமாரி தடுப்பூசி போட்டதுனால நம்ம வந்து இப்போ ஆடுகளுக்கு வந்து போடுறது இல்லைங்க. சரிங்களா? இப்போ நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா 2 தடுப்பூசி தான். ஒன்று வந்து ஈடி, இன்னொன்று வந்து பிபிஆர். பிபிஆருங்கிறது வந்து ஆட்டுக்கோழி நோயின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் நம்ம வந்து ஆடுகளுக்கு பண்ணுற நோய் மேலாண்மை. உங்கள் பண்ணையில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதையும் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். இதில் குறிப்பாக முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவரை கேட்டுட்டு அவங்ககிட்ட அணுகிட்டு அவங்க மூலியமாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். இதுக்கான காரணம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு மண்டலம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குடற்புழு இருக்கும். அந்த குடற்புழு கேட்குற மாதிரி மருந்துகள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சரியான முறையில் டாக்டர் கேட்டு, ஏன்னா டாக்டருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா பக்கத்தில் நிறைய கேஸ் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி புழுலாம் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது, இந்த மாதிரி நோய்கள்லாம் வருது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வைத்தியம் பண்ணிக்கங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்ககிட்ட ரெஃபர் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பண்ணையில் வந்து இழப்புகள் இல்லாமல் லாபத்தை வந்து சம்பாதிக்கலாங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வில்லேஜ் ஜோக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.